திமுக ஆட்சியில் அதிக கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட்டது என்று அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் அதிமுக மற்றும் அமமுக வேட்பாளரை ஆதரித்த எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் கூட்டாக பரப்புரையில் ஈடுபட்டனர். வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட இபிஎஸ், விவசாயிகள் விவசாய தொழில்கள்தான் எனது இரு கண்கள் என்றும் ஒரே கொள்கை என சொல்லி திமுக மக்களை ஏமாற்றுகிறது எனவும் விமர்சித்தார். தேர்தல் நேரத்தில் மக்களை ஏமாற்றும் வேளையில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளது என்றும் கூடுதல் வருவாய் வரும்போது கடன் வாங்குவது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார். விவசாயிகளின் நலன் காக்க திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டிய அவர் ஆட்சியை பிடிப்பதே மு.க. ஸ்டாலினின் நோக்கம் என்று விமர்சித்தார். எப்பொழுது பார்த்தாலும் பேசுறார் ஸ்டாலின். இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மையான மாநிலம். எதுல முதன்மையான மாநிலம்? ஊழல் செய்வதிலே முதன்மையான மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம். இந்தியாவிலேயே கடன் வாங்கல முதல் மாநிலம். இந்த கடன்ல நீங்க தாங்க கட்ட வேணும். ஸ்டாலின் வாங்கின கடன் பூரா நான் உட்பட மரியாதைக்குரிய டிடிஎல் உட்பட இங்க வந்திருக்கிறீங்க அத்தனை பேரும் கடன்காரனாக்கிட்டாரு ஸ்டாலின். இதைத் தொடர்ந்து மதுரையில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது தாங்கள் கேட்டதெல்லாம் மத்திய பாஜக அரசு கொடுத்ததாக தெரிவித்தார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் பழைய திமுகவை பார்ப்பீர்கள் என ஸ்டாலின் எச்சரித்தது குறித்தும் இபிஎஸ் விமர்சித்தார். நடிகர் வடிவேல் அவர்கள் ஐயோ மன்னிச்சுக்குங்கப்பா, ஏதோ வீரமா பேசணுமப்பா, எல்லாம் பில்டப் என காலை பிடிச்சு கெஞ்சுவார். அப்படித்தான் இந்த ஸ்டாலினுடைய நிலை பரிதாபமா இருக்குது. அது ஸ்டாலின் அவர்கள் ஒரு டம்மி பீஸ். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கும் போது இந்த மதுரை மண்ணிலேயே நீ வந்து பார்க்க முடியல. வர முடிஞ்சுதா? மதுரை மண்ணில கால் எடுத்து வைக்க முடியாத ஸ்டாலின் அவர்களே வீரவசனம் பேசுதெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு ஸ்டாலின் வீரவசனம் பேசுறார். பழையபடி திமுக பார்த்தீங்கன்னு பார்த்துட்டுமே, நீ தான் மதுரைக்கே வரலையே. திரு ஸ்டாலின் ஒரு டம்மி பீஸ். திரு ஸ்டாலின் ஒரு